ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. நிறைய பேர் வீட்டுல முருங்கை மரம் வளர்க்கறதுக்கு பயப்படுவாங்க. சில பேர் தைரியமா வளர்ப்பாங்க, சில பேர் வளர்ப்பறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, முருங்கை மரம் அளவுக்கு அதிகமா பூ எடுத்தா அந்த வீட்டுல சாவு விடும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. இது உண்மைதான். முருங்கை மரம் அளவுக்கு அதிகமா பூவும் பிஞ்சும் எடுத்ததுன்னா அது சரியா காய்ச்சி வரத்துக்குள்ள யாராவது ஒரு வயசானவங்க மரணிச்சிடுவாங்க. இது முருங்கை மரத்துடைய இயல்பு, அந்த மூலிகையுடைய சாபம், அந்த முருங்கை மரத்துடைய சாபம். அதனாலதான் முருங்கை மரம் எழுந்த உடனே முருங்கை மரத்தோட முழிக்கிறது போல முருங்கை மரம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. அப்படி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுல பல பிரச்சனைகளை கொடுக்கும். வீட்டுடைய பக்கவாட்டிலேயோ வீட்டுடைய பின்புறத்திலேயோ இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. ஒருவேளை இந்த மாதிரி முருங்கை அதிக அளவுல பூ பிஞ்சு எடுக்குது, காய்கனி எடுக்குது அப்படின்னா நீங்க அந்த முருங்கை மரத்துல ஒரு செருப்பும் ஒரு தொடப்பக்கட்டையும் நீங்க இதை கட்டி வச்சீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இராது. மேலும் மழை காலங்கள்ல காத்தடிக்கிற காலங்கள்ல அது உடைந்து விழாது விடும். அதுக்கு பாதுகாப்பு பண்ணிடுறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த பூவும் பிஞ்சுமா இருக்கக்கூடிய மரம் ஒடிஞ்சு விழுந்தாலோ அல்லது சரிஞ்சு விழுந்தாலோ நம்மளுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால முருங்கை மரம் வச்சிருக்கிறவங்க பார்த்து வளர்க்கணும். அதே மாதிரி இன்னொரு பழமொழி இருக்கு, முருங்கை மரத்தை உடைச்சு வளர்க்கணும், பொம்பளை பொண்ணை அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லி. ஏன் முருங்கை மரத்தை உடைச்சு வளர்க்கணும்னா, அது நீட்டா வளர்ந்துகிட்டே போயிடும். அது வளர்ந்துகிட்டே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது நம்ம பாக்குறது கஷ்டம், மெயின்டைன் பண்றது கஷ்டம். அதனால உடைச்சு கீழுக்கே அடர்த்தியா நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அந்த மரம் வலுவாக இருக்கும், நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நான் சொல்றது போல இது உடைஞ்சு விழுந்தா பாதிப்பு வரும், குடும்பத்துல யாராவது மரணிச்சு போயிடுவாங்கன்ற மாதிரி சூழ்நிலைகள் எதுவும் ஏற்படாது. அதனாலதான் இந்த பழமொழியை பெரியவங்க முருங்கை மரத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஆக முருங்கை மரத்திலேயே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னா, இன்னும் என்னென்ன மரத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் மூலியமா கேளுங்க. நான் பின் வரக்கூடிய பதிவுகள்ல அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.